வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 19/6/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை ஒன்றுமில்லை. ரகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 5:54, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று காலை 8:58 வரை, அஷ்டமி பின்பு நவமி, நட்சத்திரம் இன்று இரவு 8:41 வரை, உத்திரட்டாதி பின்பு ரேவதி, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:41 வரை, மகம் பின்பு பூரம். மேஷராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். குழந்தைகளிடம் பொறுமையுடன் செயல்படவும். குழப்பங்கள் வந்து நீங்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும். மற்ற ஊழியர்களினால் அலைச்சல்கள் அதிகமாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி அலைச்சல்கள் கூடும். பரணி நினைத்தது நிறைவேறும். கிருத்திகை வருமானம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களை, சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆர்வமான நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். நன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். கிருத்திகை குழப்பங்கள் தீரும். ரோகிணி வருமானம் உண்டாகும். மிருகசிரிஷம் தடைகள் விலகும். மிதுனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். பணியில் கௌரவங்கள் கூடும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரேஷம் மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை கௌரவங்கள் கூடும். புனர்பூசம் மாற்றங்கள் உருவாகும். கடகராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. நட்பு வட்டாரத்திடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். வருமானமும் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் ஒத்துழைப்புகள் கூடும். ஆயில்யம் பொறுமையுடன் செயல்படவும். சிம்ம ராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. தேகநலனில் மாற்றங்கள் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். போட்டி பொறாமைகள் விலகும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். விவேகத்துடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் வளமான நாள். பூரம் சிந்தனைகள் கூடும். உத்திரம் வளர்ச்சிகள் உருவாகும். கன்னிராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். உதவிகள் செய்து மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதாயங்கள் கிடைக்கும். ஆதரவாக செயல்படுவார்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். முன்னேற்றம் ஏற்படும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் உதவிகள் கிடைக்கும். ஹஸ்தம் மகிழ்ச்சியான நாள். சித்திரை நினைத்தது நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களே, சேமிப்புகள் அதிகமாகும். பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை ஆர்வம் உண்டாகும். சுவாதி நினைத்தது நிறைவேறும். விசாகம் யோசித்து செயல்படவும். விருச்சிகராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நன்மையான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளை பற்றிய நெருக்கம் உண்டாகும். வியாபாரத்தில் மாற்றமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் கூடும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் பொருள் வரவுகள் மேலோங்கும். கேட்டை அனுபவங்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். கொண்டு செல்லும் பொருட்களின் மீது நிதானமாக செயல்படவும்.
ஆர்வமான நிலை உருவாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உருவாக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூராடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்திராடம் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். நிதானமாக செயல்படுவீர்கள். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். உத்திராடம் நெருக்கம் உண்டாகும். திருவோணம் ஆர்வம் ஏற்படும். அவிட்டம் நிதானமாக செயல்படவும். கும்பராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். பொருள் வரவுகள் கூடும். வியாபாரத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் சுபிட்சமான நிலையும் ஏற்படும். வருமானமும் கூடும். லாபங்கள் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் பொருள் வரவுகள் கூடும். சதயம் நிம்மதியான நாள். பூரட்டாதி வளர்ச்சிகள் உண்டாகும். மீனராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் கடமைகள் அதிகமாகும். சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். மாற்றங்களும் கிடைக்கும். பேச்சு திறமையால் வளமான நிலை உருவாகும். யோசித்து செயல்படவும். அலைச்சல்கள் அதிகமாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி கடமைகள் கூடும். உத்திரட்டாதி யோசித்து செயல்படவும். ரேவதி அனுகூலங்கள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.